செல்வங்களே, வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. தாத்தா, என்ன தாத்தா உங்கள் உடம்பெல்லாம் கிளிப்பு? இதுவா, என்னுடைய பேர குழந்தை என்னிடம் வந்து விளையாடி கொண்டிருந்தது. ஓகே. ஆமாம், என்ன தாத்தா நீங்கள் முகம் கூட கழுவாமல் காலையில் உட்காந்து நீ எதோ யோசிச்சுன்னுக்கிறீங்கோ? செல்வங்களே, என்னன்னா இந்த கடவுளுடைய படைப்பை பற்றி நான் யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதே வேலையாக போச்சு தாத்தா. என்ன யோசிச்சுக்கிறீங்க சொல்லுங்க. பாருங்க, கடவுள் நம்மளுக்கு சில அறிவுகளை கொடுத்திருக்கிறார். எஸ், அவைகள் எல்லாத்தையும் ஒரு வழி பாதையாக பண்ணியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு கண்ணை எடுத்துங்க. அந்த கண்ணை வந்து எதிரில் இருக்கிறத பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காரு. வெளியில் இருக்கிறத பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கிறாரு. ஆனால் வெளியில் இருக்கிறத நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிறத அது வெளியில் காட்டுற மாதிரி பண்ணல. வெளியில் இருக்கிறத அது என்னது, அதை உட்கொள்கிற அதை பெற்றுக்கொள்ளும் வகையில் தான் அதை பண்ணிருக்கிறார். அதே மாதிரி தான் எல்லா உறுப்புகளை விட சென்ஸு, இந்த அறிவுனா என்ன? கண், காது, மூக்கு, நாக்கு. எத்தனை ஆச்சு? 1 2 3 4. என்னென்ன? இந்த நம்மளை நான் டச் பண்ணாக்கா, யார் டச் பண்ணுறது? ஒரு ஈ வந்து மேலே உட்காந்தா கூட நம்ம ஒட்டினாங்க பார்க்குறோம். அந்த ஃபீலிங் அது வந்து 5 அறிவு. இன்னொன்று ஸ்பெஷல், அது அவருக்கு இருக்கிறத நமக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம எதுவும் யோசித்து செய்யறதுக்கு, திங்க் பண்ணி செய்யலாம், செய்யாத விட்டுடலாம். அது செய்யறதுனால அது நல்லதாக கெட்டதான்ட்டு யோசித்து செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அறிவு, மொத்தம் 6 அறிவு கொடுத்துருக்காரு. இந்த இதில் வந்து பாருங்கள், நான் சொன்னேன், கண் வந்து வெளியில் இருக்கிறத மட்டும் வாங்கிக்குது, ஆனால் உள்ள கருத்தை வெளியில் அனுப்புறதில்லை. அதே பார்த்தா காது கூட வெளியில் இருக்கிறது தான் கேட்டுக்குது சத்தத்தை, ஆனால் காதுலேருந்து வெளியே சத்தத்தை அனுப்புறதில்லை அது. அதே மாதிரி தான் மூக்கு கூட வெளியில் இருக்கிற ஸ்மெல்லை தான் அது எடுத்துக்குது, ஆனால் உள்ளுக்கிற ஸ்மெல்லை வெளியே அனுப்புறதில்லை அது. நாக்கு கூட அப்படித்தான். நாக்கு கூட வெளியில் இருக்கிற சுவைகளை மட்டும் அது எடுத்துக்குது, ஆனால் அதுலேருந்து இருக்கிற சுவையை வெளியே கொடுக்கறதில்ல அது. அப்படி பண்ணிட்டாங்க கடவுள். அந்த கடவுள் என்ன பண்ணாருனாக்கா நம்மளை பண்ணிட்டாரு. அவங்க குழந்தைகளை நம்மளை பண்ணிட்டாரு. நம்மளுக்கு கொஞ்சம் அதிக அறிவை கொடுத்துட்டாரு. நம்ம செய்தெல்லாம் அவர் பார்த்து ரசிச்சுருக்கிறாரு. பாருங்க, என்னன்னாக்கா அவர் கண்ணை வந்து வெளியில் இருக்கிறத பார்க்குற மாதிரி பண்ணார் இல்லையா? நம்மளுக்கு என்ன அறிவு கொடுத்துட்டு அவர் ரசிச்சுருக்கிறாருன்னா, நம்ம கண்ணுக்கு உள்ளக்கிறத கூட வெளியே காட்டுற மாதிரி, ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாரு. காது கூட அவர் பண்ணது வந்து வெளியே சத்தத்தை தான் கேட்குற மாதிரி. நம்மளுக்கு என்ன புது ஞாபகத்துக்கு கொடுக்குறாருனாக்கா, உள்ள கருத்தை கூட அது வெளியே அனுப்புகிற மாதிரி பண்ணிட்டுருக்காரு.
இந்த மாதிரி அவர் அவர் இந்த மாதிரி சில படைப்புகளெல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கிறேன். என்ன தாத்தா நீங்கள் சும்மா ஏதாச்சும் தலையில் யோசிச்சுருக்கிறீங்களா? உபயோகம் இல்லாததெல்லாம் சும்மா நீங்கள் தேவை இல்லாததெல்லாம் யோசிச்சுருக்கிறீங்க தாத்தா சொல்லுங்களே. எதையும் தேவையில்லாதது சொல்லாதீங்க. எல்லாமே நமக்கு தேவை. அது தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு சின்ன துரும்பு குச்சி இருந்துச்சு, அது போட்டுலாம் நினைக்கிறோம். ஆனால் அது கூட சில சமயத்தில் நம்ம பல்லு குத்துறதுக்கு ஒரு சின்ன குச்சி தேவை இருக்குது, அது யூஸ் ஆகும். இப்போ நான் தேவையில்லாததுன்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு காலத்தில் அது தேவைப்படலாம். இந்த தேவையில்லாதது ஒரு தேவைப்படும் ஒரு முக்கிய பொருளுக்கு ஆதாரமாக இருக்கலாம். இதை வைத்துக்கொண்டு எது நம்ம தேவையில்லைன்னு நினச்சோமோ அதை ஆதாரமாக வச்சுக்கின்னு இல்லை அதன் வழியாக நம்ம போகும்போது பல புதிய அனுபவங்களை நம்ம பெறலாம். அட்வென்ச்சர் எதுவுமே தேவையில்லாதது என்று நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. ஆமாம் தாத்தா, யோசிங்க தாத்தா. உங்களை மாதிரி தான் மற்றவங்களாம் ஏதாச்சும் யோசித்தாங்க. சும்மா என்னத்துக்கு ஆகாயத்துக்கு போயின்னுக்கிறான், நிலாவுக்கு என்னத்துக்கு போயின்னுக்கிறான், அதனால் என்ன லாபம் அப்படின்னு யோசித்து சொல்லியிருந்தாங்க. பிறகு போகிற வழியில் சில அனுபவங்களெல்லாம் அவங்க பார்த்தாங்க. இந்த மாதிரி அங்கே ஆகாயத்தில் ஒரு ஸ்டேஷன் வைக்கலாம், அங்கே ஒரு சேட்டலைட்டை வச்சு மேலே இருக்கிறத பூமிக்கு தெரிவிக்கலாம். பூமியில் இருக்கிறது அது பிக்கப் பண்ணி அதனால் சில நன்மைகளெல்லாம் பண்ணலாம். பாருங்கள், மழை எப்போ வரும்னு தெரியாது முன்னெல்லாம். இப்போ மழை வரும், சில அழிவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற முன்னெச்சரிக்கைலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இல்லையா. முதல்ல என்ன சொன்னால், நேரத்துக்கு சும்மா செலவு பண்ணி நாங்கள் போயின்னுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் எல்லாமே உபயோகமானது அப்படின்ட்டு நான் சும்மா சிந்திச்சுட்டு இருக்கிறேன்.